அலௌடு இல்லை சார்? அலௌடு தானே? ஓகே சார். லாஸ்ட் போங்க. ஓகே. லைன் பண்ணுமா இல்லையா சார்? எந்த காஸ்டியூம் பாசிபிள் லைன் போஸ்ட் சுற்றி பேப்பர் கையில் வந்துருச்சு. எத்தனை பேப்பர்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 7 பேப்பர் இருக்குதுங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர். இது என்ன சீரியல்னு தெரியும்ல உங்களுக்கு? பாண்டியன் ஸ்டோர்ஸ். இம்ப்ரெஷன் காட்டணும். அதுதான் இந்த சீன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜி வந்து ட்ராவல் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நான் தான் ஒரு பெண். நான் வந்து வெளில இருந்து வரேன். ஸோ நான் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேரக்டர் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ட்ராவல் ஸ்கூலில் வரேன். அப்போ வரும்போது ராஜி உட்காந்துருக்காங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அந்த பெண்ணை பார்த்துட்டு பிரிச்சுட்டே அப்படியே எனக்கு வந்து உட்காரும் போது நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு, கதிரவன் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து ராஜி கேட்குறாங்க, அவங்க என்னடா இவங்க உரிமையாக கேட்குறாங்களே கதிரவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு மாதிரி முகத்தை வச்சுருக்காங்க. அப்போ வந்து ராஜி சொல்கிறாங்க, பக்கத்தில் போயிருக்காரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. அப்போ வந்து நான் கேட்குறேன், நான் கதிரவனுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். கதிரவனுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, என்ன விஷயமா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அவங்க என்ன விஷயமான்னு கேட்கும் போதே அவங்க ஒரு குழப்பத்திலே கேட்குறாங்க. அப்போ வந்து நான் சொல்கிறேன், கார் கேட்டிருந்தேன். அப்போ வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க, ஓ காரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சமாதானம் சின்னதாக அப்படி சமாதானமாக அப்படியே காரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் சொல்கிறேன், கதிரவன் வர டைம் ஆகுமா அப்படின்னு சொல்லி ராஜி கிட்ட கேட்குறேன். அதுக்கு வந்து ராஜி சொல்கிறாங்க, இதோ இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ராஜிக்கிட்ட. ராஜி சொல்கிறாங்க, கார் தானே வேணும், நானே அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கதிரவன் எல்லாம் கூப்பிடணும்னு இல்லை, எத்தனை மணிக்கு கார் வேணும், லோக்கலா இல்லை வெளியூரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க அவங்க. அதுக்கு நான்
பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். லோக்கல் தான், பட் எனக்கு கதிரவன் தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ராஜியோட முகம் வந்து லைட்டாக மாறுது. அப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு அவங்க என்கிட்ட கேட்டதுக்கு அதையும் நான் அவர்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதையும் நான் அவங்ககிட்டயே சொல்லியிருந்தேன். அப்படி லோக்கலாக வெளியூரா அப்படின்னு எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து நான் சொன்னேன், அதையும் நான் அவர்கிட்டயே சொல்லியிருந்தேன். அப்படி ஆல்ரெடி பேசிட்ட மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, இங்கே வேற இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாராச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய பேர் டிரைவர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், நோ எனக்கு கதிரவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்போ ராஜு பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னா கதிரவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறேன். அப்போ ராஜு சொல்கிறாங்க, இப்போ அவரே டிரைவ் போகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து டிரைவராக போகிறதே இல்லையா, ஏன்னா அவர் வந்து இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, டிரைவர்ஸ் வச்சு தான் அவர் ஓட்டுறாரு. அப்படி ஓட்டும் போது அவரே இப்போ டிரைவராக போகிறது இல்லைங்க அப்படின்னு ராஜு வந்து என்கிட்ட ஒரு சமாளிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் சொல்கிறேன், என்கிட்ட வரதுனால சொன்னார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ராஜு கிட்ட. அதுக்கு வந்து கதிரவன் என்ன பண்ணுறாருன்னா, நான் கதிரவனுக்கு ஃபோன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. அவரே வராரு, கதிரவன் உள்ளே வராரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹாய் கதிரவன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து கதிரவன் என்ன பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறா. அப்போ வந்து கிளம்பலாம் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் சொல்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஏதோ உள்ள கூட்டிகிட்டு போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவசரமாக பேசுகிறாங்க என்னமோ விஷயம். ஏன்னா வந்து அவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க இல்லையா. ஏன்னா நான் வந்து கதிரவனை உண்மையாக பேசுறதாகவும் அவரை நான் டிரைவராக கூப்பிடுறது அதெல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சீனா. நான் உங்ககிட்ட ஒரு பேசிக்காக நடக்க போகிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஷார்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? கண்டிப்பாக இந்த சீரியலை மிஸ் பண்ண பாருங்க. தரமாக கொடுக்கிறது பரவாயில்ல கதிரவன் இல்லையா வந்து அப்படிதான் கொஸ்டின் வந்து அது பண்ணதான் இருக்கு அப்படியே வந்துருங்க அவ்வளோதான். அப்படின்னாங்க பரவாயில்ல கதிரவன் இல்லையா உட்கார்ந்து சொல்லும் போது அதுக்கு கதிரவன் இல்லையா வாய்ஸ் இன்னொரு டேபிள் அடிமணி உட்காரு பரவாயில்ல கதிரவன் இல்லையா பக்கத்தில் இருக்காரு. நீங்க யாரு? இல்லை கதிரவன் ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேன். ரிமோட் கூட ரிமோட்
இதே கொஸ்டின் அப்படியே என்ன பண்ணா சரி காணலாமா இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க அந்த நீங்கள் தான் வெயிட் பண்ணுறீங்க அதெல்லாம் அந்த வேணா ஹையாக சொல்லுவாங்க அதெல்லாம் கிளம்பலாமா அதெல்லாம் கிளம்பலாம் இது போடும்போது ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுறது ஆக்சுவலி டயர் பண்ண போங்க கலாஜி ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணுங்க. இவ்வளோ நேரம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பட் தட்டு கையில் வந்தோடனே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு ஓடிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த நான் இங்கே சொல்லியே ஆகணும். எந்த சீரியல்லுமே இந்த அளவுக்கு ஒரு அருமையான சாப்பாடு அண்ட் டேக் கேர் பண்ணிக்கின விதம், அவங்க கொடுத்துருந்த அந்த ரூம் எல்லாமே ரொம்ப 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 சூப்பர் டூப்பராக இருந்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீரியலில் வந்து ட்ரீட் பண்ண விதம். என்னோடய லாங் ஹேரை பார்த்துட்டு எனக்கு 3 முழம் பூ வந்து ஆர்டர் பண்ணி உடனே பூ வந்தே ஆகணும்னு சொல்லி யார் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. பூ வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிஜமாகவே அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் இப்போ நன்றி சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சீரியல் முடிச்சுட்டு வரும்போது. நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கடவுளே நான் பாண்டியன் ஸ்டோரில் சீக்கிரமாக த்ரூ அவுட் கேரக்டராக கம்மிட் ஆகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல சீரியலில் போகணும் நான் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ப்ளெஸ் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும்.